மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த ஊக்கத்தொகை தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த உதவித்தொகை அறிவிப்பு சார்ந்த விஷயத்தை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். கல்லூரிகளில் ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபடக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த அவர் வேற என்ன தகவல்களை கொடுத்திருக்கிறார் என்பது சார்ந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் என்னென்ன தகவல்களை இந்த உதவித்தொகை உயர்வு சார்ந்து வெளியிட்டிருக்கிறார்? மாற்றுத்திறனாளி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு ஒருவருக்கு 1 லட்சம் வீதம் 50 லட்சம் வரை அனுமதி அளித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 1000 ரூபாய் என்பதை 2 மடங்காக உயர்த்தி 2000 ரூபாய் என்றும், 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 3000 ரூபாய் என்பதை 2 மடங்காக உயர்த்தி 6000 ரூபாய் என்றும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 4000 ரூபாய் என்பதை 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை 6000 ரூபாய் என்பதை 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும், தொழிற்கல்வி பட்ட மேல் படிப்பு படிக்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கக்கூடிய 7000 ரூபாயை 14000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி அதற்காக 14,90,52,000 ரூபாயை அனுமதித்து அதற்கான ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.